நீ கவலைப்படாதக்கா. நான் தெளிவாயிட்டேன். இதான் என் வாழ்க்கைன்னு முழு மனசோட ஏத்துக்க தயாராயிட்டேன். நீ எதுக்கும் கவலைப்படாம இருக்கா? என்ன இப்பவே கல்யாணம் கலக்கட்ட ஆரம்பிச்சிருச்சா? பேச ஆரம்பிச்சிட்டே இல்ல, நீ நிறுத்தவே மாட்டீங்க. சரி, நான் இந்த சமாச்சாரத்தை சரோவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வந்துடுறேன். மெட்ராஸுக்கு ஒரு ஃபோன் பண்ணிக்கிட்டுமா? மாப்பிளைக்கா? வழக்கம் போல மாப்பிளைக்கு தான். ஹலோ. ஹலோ மாப்பிள்ளை, நான் தான் சிதம்பரம் பேசுறேன். ஒரு நல்ல செய்தி. லீலாவை நாளைக்கு பொண்ணு பார்க்க வரா. ஒரு நிமிஷம் அண்ணே. ஹலோ, நான் மாணிக்கம் பேசுறேன். மாப்பிள்ளை, நான் தான் சிதம்பரம் பேசுறேன். சொல்லுங்க மாமா. வந்து முதல்ல போன் எடுத்தது யாரு? செல்வம் தான். ஓ மாப்பிள்ளை, அது வந்து என்ன மாமா? நல்ல விஷயம்தான். நம்ம லீலாவை நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் மாமா. மாப்பிள்ளை யாரு? சொந்தமா? சொந்தம்னா ரொம்ப கிட்டத்து சொந்தம் இல்லை, கொஞ்சம் தூரத்து சொந்தம் தான். ஆனால் நம்ம வீட்டில் சம்மந்தம் பண்ண ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. நாளைக்கு பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி மாமா. யாரோ நீங்களும் அவசியம் வந்துடணும். நீங்கள் வந்தால் தான் பேசக்கூட சௌகரியமாக இருக்கேன். ஆகட்டும் மாமா, வந்துடுறோம். வரீங்களா? அப்போ வச்சிட்டுமா? சரி. மாமா உங்ககிட்ட என்னடா சொன்னாரு? லீலாவை நாளைக்கு பொண்ணு பார்க்க வரதா சொன்னார். இந்த விஷயம் உன்கிட்ட சொல்லிட்டோம்னு தெரிஞ்ச உடனே மாமாக்கு பேச்சே வரல, ஆடி போயிட்டாரு. இந்த விஷயத்துல அவருக்கும் மனசு கொஞ்சம் உறுத்திக்கிட்டு தான் இருக்கு. அவரும் வருத்தப்படுறாருன்னு தான் நினைக்கிறேன். இவ்வளோ ஃபீல் பண்ற மனுஷன் அன்னைக்கு பிடிவாதம் பிடிக்காம கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்துருந்தாருன்னா பிரச்சனை இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்காது. அப்போ வீம்பு பண்ணிட்டு இப்போ ஃபீல் பண்ண என்ன பிரயோஜனம்? என்னடா பேச மாட்டேங்கிற? மாமாவை லேட்டாக ஃபீல் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் தானே லேட்டாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நடந்து முடிஞ்ச விஷயத்தையே மறுபடியும் பேசிட்டு இருக்கிறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லைண்ணே. சரி, நடந்து போச்சு. நமக்கு நிறைய வேலை இருக்குண்ணே, அதை பார்ப்போம். டேய், உனக்கும் ஒய்ஃப்க்கும் உள்ள பிரச்சனை எப்பறம் நடு ரோட்ல நின்று பேச முடியும்? வேற என்னடா பண்றது? நானும் எத்தனையோ தடவை வீட்டுக்கு போய் காலிங் பெல் அடிச்சிட்டேன்.